கைஸ், நாங்கள் இப்போ இந்த சில்லரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. டெம்பரேச்சரில் ஆஃப் ஆகி நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சோம். அப்போ இப்போ நாங்கள் இதை நார்மலாக ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக நாங்கள் இப்போ பம்பு ரன் பண்ணிக்கிறோம். பம்ப் ரன் பண்ணுறதுக்கு மோட்டரைஸ் வேல்வ் இது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது இல்லை. நாங்கள் அப்போ கையால் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் பம்ப் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குதா. பம்ப் இப்போ எங்களை ரன் பண்ணியாச்சு. அப்போ கண்டென்சர்லையும் சில் வாட்டர் லைன்லேயும் வேல்வ் ஓப்பன் ஆகிக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த வேல்வ் ரெண்டும் ஓப்பன் ஆகிக்குது. இப்போ பம்ப் ரன் பண்ணியாச்சு. பம்ப் சில் வாட்டர் பம்பும் ப்ரைமரி செகண்டரியும் கண்டென்சர் வாட்டர் பம்பும் ரன் பண்ணணும். அப்போ இந்த இப்போ எங்கள்ட இப்போ இதுதான் இதில் லிவிங் அண்ட் ரிட்டர்ன் சில் வாட்டர். கண்டென்சரும் இப்போ பம்ப் ரன் பண்ணிக்குது. கண்டென்சர்லேயும் இதுதான் இப்போ வாட்டர் டெம்பரேச்சர் தான் இது ரெண்டும். இதுதான் அப்போ இப்போ ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கிறது. ஃபஸ்ட்டில் நாங்கள் செட் பாயிண்ட்டை லைட்டாக மாற்றிக்கொள்வோம். 50 மாதிரி வச்சுட்டு ஒன் பண்ணினா ஃபஸ்ட்டில் லோடு கொஞ்சம் பெருசாக வராது. 50 வச்சாச்சு. எங்களோட ஆப்ரேட்டரில் இப்போ செட் பாயிண்ட் 50, லிவிங் 54. ஓகே, கண்டென்சரில் வேல்வ் ஓட்டோ வைக்குதான்னு பார்க்கணும். ரெஃப்ரிஜரேஷன் கண்ட்ரோல் கம்ப்ரஸர் ஓகே ஓட்டோ, விஜிடி மோட்டோவில் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இதை ரன் பண்ணுறேன்டா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஆயில் பம்ப் ஆஃபில் இருக்குது, ஆயில் ஹீட்டர் ஒன்றில் இருக்குது. ஏன்னா எங்களோட டெம்பரேச்சர் இது சம் டெம்பரேச்சர் குறைகிற சுற்றி ஆயில் ஹீட்டர் ஒன்றாக இருக்குது. இந்த ஆயில் ஹீட்டர் எப்போ ஆஃப் ஆகும்னா 110க்கு பார்க்க, இந்த 110க்கு பார்க்க இது மேலே போனால் தான் இந்த ஆயில் ஹீட்டர் ஆஃப் ஆகும். இப்போ இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து கண்டென்சரில் ஒரு டிஃபரன்ஷியல் காட்டுது வந்து 49.9. இது 50 ஆகிக்கணும். அதுதான் இதில் இருக்கிற ப்ரோக்ராம். ஆயில் சேச்சுரேஷன் கண்டென்சர் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் ஓர் மோர் தேன் 50. அதுக்கு பார்க்க கீழே போனேன்டா ஹீட்டர் ஒன் ஆகும். ஸ்டாண்ட் பையில் இருக்க போல், இந்த ஆஃபில் இருக்க போல். இப்போ நான் ஒன் பண்ணுற சுவிட்சை இப்போ நான் இப்போ ஒன் பண்ண போகிறேன். இதை ஹீட்டர் ஒன்றில் இருக்குது. இப்போ நான் ஒன் பண்ணுற சுவிட்ச் அமைக்கணுன்னா இதில் இப்போ ஹீட்டர் ஆஃப் ஆகும். சரியாக 13 செகண்ட் போகல இந்த ஆயில் பம்ப் ஒன் ஆகும். அதுக்கப்புறம் ஆயில் பம்பில் 45 என்னது ப்ரெஷரு, எங்களோட ஆயில் ப்ரெஷர் வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி 45 மட்டும் போகும். கமாண்ட் 45 மட்டும் போயிட்டுருச்சு. ஆயில் ப்ரெஷர் கூடி கொண்டு போகுது. ஆயில் ஹீட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. எப்போனாலும் நாங்கள் யூனிட்டை ஒன் பண்ணினோடனே இந்த ஹீட்டர் ஆஃப் ஆகிரும். அப்போ டார்கெட் ஆயில் ப்ரெஷர் 45. இது வந்து டார்கெட் ஆயில் ப்ரெஷர் நாங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் 50 செகண்ட் அது வந்து 45ல் வைக்கும். ஒன்றாவினத்துக்கு பிறகு 1 மினிட் அது வைக்கும். அது 45ல். அதுக்கு பிறகு வந்து அதில் நார்மல் செட்டிங்க்கு அது போயிட்டுரும். இப்போ கம்பல்சருக்கு போனால் டிஆர்வி வந்து ரோஸில் தான் நீக்கும். 30 ஆகுது. டிஆர்வி ரோஸில் இருக்குது. ரோடு இல்லை. ஓப்பன் ஆகும். இப்போ நார்மல் ஆகிருச்சு. எங்களுடைய சிஸ்டம் இப்போ நார்மல் ஆகிருச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு பார்த்தா ஆயில் பம்ப் இப்போ நார்மல்
செட்டிங்கு வந்துருச்சு. இது ஆயில் ரிட்டர்ன் சோலனாய்ட் ஓப்பன் ஆகும், ஆயில் பம்ப் ரன், ஆயில் ஹீட்டர் ஓப்பில் இருக்கும். ஆயில் ஹீட்டர் இப்போ மாதிரி ஒன்றாவது நாங்கள் யூனிட் ஆஃப் பண்ணுற மட்டும்.